வணக்கம் நேர்களே, இது உங்களின் அபிமான திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சி. இன்றைய திறன்பட பேசுவில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ஒரு விவாதமாக இதை எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு உரையாடலாக செல்ல இருக்கிறது. டிசம்பர் 6 என்றால் எல்லோருக்கும் பாபர் மசூதி இடிப்பு தினம் பெரும்பாலும் வெகுஜன மக்களுக்கு தெரிய வருகிறது. ஆனால் அதே தினத்தில்தான் பாபா சாஹிப் அம்பேத்கரின் நினைவு தினம். இதை ஏதோ ஒரு தலித் அமைப்புகள் மற்றும் ஜனநாயக சிந்தனை கொண்டவர்கள் மட்டுமே நினைவு கூர்ந்து ஆங்காங்கே சுவரொட்டிகள் நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள். தற்போது நிறவெறிக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கால ஒரு போராட்டத்தை நடத்தி உலகிற்கே ஒரு நிறவெறிக்கு எதிரான ஒரு போராட்ட முன்வடிவை தந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் மறைந்திருக்கிறார். ஆக இந்த டிசம்பர் 6 என்பது பாபர் மசூதி இடிந்த கருப்பு தினம், பாபா சாஹிப் அம்பேத்கர் மறைந்த தினம், நிறவெறிக்கு எதிராக போராடிய உரிமை போராளி நெல்சன் மண்டேலா அவர்களும் மறைந்த தினம். ஆக இந்த டிசம்பர் 6 கண்டிப்பாக போராளிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், புரட்சிக்காரர்கள் என அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக நினைவு கூறத்தக்க தங்கள் வாழ்வை, தங்களுடைய போராட்ட முறையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக ஒரு உறுதியேற்கின்ற ஒரு நாளாக அமைந்துவிட்டது எனலாம். இன்றைய 3 நிகழ்வை பற்றியும், பாபர் மசூதி இடிப்பு, பாபா சாஹிப் நினைவு தினம் மற்றும் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய நினைவு தினம் ஆகிவிட்டது. இந்த 3 நினைவு தினங்களை பற்றியும் அவர்களை பற்றியும் இதற்கு பின்னால் இன்னும் இருக்கின்ற சாதிய மதவாத நிறவெறி போக்குகள் குறித்தும் தான் இன்று நாம் விரிவாக உரையாட இருக்கிறோம். நம்முடன் இணைந்து விரிவாக பேசுவதற்காக வழக்கறிஞர் பிரதீப் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்று நாம் விரிவாக பேச இருக்கிறோம். பிரதீப், இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 அப்படிங்கிற இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பை அந்த மத வெறியர்கள், அந்த மத உணர்வாளர்கள் இடிக்க வேண்டும் என்று தீர்மானித்ததற்கு பிறகு ஏன் சரியாக அவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம். அந்த நினைவு தினம் வெளியில் பேசப்படாத அளவிற்கு ஒரு சம்பவத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. ஆகவேதான் பாபர் மசூதி இடிப்பு என்கின்ற அவர்களுடைய மதவெறியை தனித்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வும், அம்பேத்கருடைய நினைவு தினத்தை உலகளவில் மறைக்க செய்வதற்கான ஒரு நிகழ்வுமாகவே அந்த நாளை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்கின்ற ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை ஒரு 10-15 ஆண்டுகளாக சில அமைப்புகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. பல பேர் அதுதான் உண்மை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கருப்பு தினம் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். கருப்பு தினம் என்பதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அந்த நிகழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் புதைக்கப்பட்ட ஒரு தினமாக கருதுகிறோம். டிசம்பர் 6 அதாவது பாபர் மசூதியை இடித்த நாள். இதற்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து தந்த மேதை என கூறப்படுகிற அம்பேத்கரின் நினைவு தினமும் இதற்கு முன்னரே ஏற்பட்டுவிட்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவமானதை முற்றிலுமாக உலகம் அல்லது இந்திய ஜனநாயகம் என்பது மறந்துவிடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த ஒரு விஷயத்தை டிசம்பர் 6ஆம் தேதி அன்று நிகழ்த்தி இருக்கிறார்கள் அல்லது அதை அரங்கேற திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றேதான் நாம் யூகிக்க முடிகிறது. இதை மையமாக வைத்து இத்தனை காலம் அளவும் 1992ஆம் தேதி அன்று பாபர் மசூதியை இடிக்க திட்டமிட்டார்கள் சதிகாரர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அம்பேத்கர் என்பவர் தலித்துகளுக்காக பாடுபட்டவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்காக குரல் கொடுத்தவர். எங்கே இவரது பெயரை முன்னால் விட்டுவிட்டால் பல இனங்களுக்கு அல்லது பல மதங்களுக்கு அடிப்படையாக இவர் அமைந்து விடுவார் என்ற ஒரு ஐயப்பாடு அவர்களிடையே காணப்பட்டது. அந்த ஐயப்பாட்டுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர அல்லது அந்த ஐயப்பாடுகளை எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்குள் கொண்டு வர வேண்டியே அவர்கள் இந்த டிசம்பர் 6 என்கின்ற நாளை திட்டமிட்டு முன்னோக்கத்துடன் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள் என்றுதான் நாம் சொல்ல முடிகிறது. அவர்கள் சொல்கின்ற முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்துத்துவத்தை வேறறுக்கின்ற ஒரு ஆயுதமாக தமிழ் மண்ணில் பெரியாரும் மராட்டிய மண்ணில் அம்பேத்கரும் செயல்பட்டார்கள். ஆகவே அம்பேத்கருடைய நினைவுகளை, அவருடைய உணர்வை, அவருடைய கொள்கைகளை எந்த அளவுக்கு தவறாக சித்தரிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு முழுமையாக இருட்டடிப்பு செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் மதவாதிகளிடம் இருந்தது. ஏனென்றால் அவர் இந்துத்துவத்திற்கு எதிரானவர், இந்துத்துவ சிந்தனைகளுக்கு, சாதிய சிந்தனைகளுக்கு, மதவெறி.
ஆக இவருடைய நினைவு தினத்தை உலகம் அறிந்து கொள்ளாத அளவிற்கு, நினைவு தினம் பிறந்த தினம் கொண்டாடுவதே அவர்களை பற்றிய சிந்தனைகளை அசைப்படுவதற்கு தான். ஆக அம்பேத்கருடைய சிந்தனைகளை, இந்து மத எதிர்ப்பு சிந்தனைகளை வெளி உலகம் அசை போட்டு விடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு டிசம்பர் 6ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற ஒரு வாதமாக இருக்கிறது. அந்த வாதம் எந்த அளவுக்கு சரின்னு பார்க்குறீங்க? இந்து மதத்தை எதிர்த்த நபர்களுள் அம்பேத்கர் மிக முக்கியமாக திகழ்கிறார். அம்பேத்கர் போதித்த விஷயங்கள் எல்லாமே மதங்களுக்கு அப்பாற்பட்டது. சாதி என்று ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து பார்க்க முடியாது. மதங்களுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களைத்தான். இதன் காரணமாகவே தான் எங்கே அம்பேத்கர் என்ற ஒரு நபரை தனிமைப்படுத்தி அல்லது தனி மனிதனாக அம்பேத்கர் என்பவர் ஒரு மனிதனை சித்தரித்து இந்த நாள் கொண்டாடப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதை மிகவும் தீவிரம் காட்டினர் மதவாதிகள். இதன் வழியேதான் டிசம்பர் 6 என்கின்ற நாளை பிரத்யேகமான நாளாக தேர்ந்தெடுத்து அந்த நாளில் குறிப்பிட்ட வண்ணம் இந்த ஒரு நிகழ்வு அரங்கேறிவிட்டது என்று எடுத்து சொன்னோமானால், அந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னால் வரக்கூடிய வருடங்களில் அம்பேத்கர் என்பவரின் பெயரளவில் மட்டுமல்லாமல் மனிதரின் எந்த ஒரு தனி மனிதனின் எண்ணங்கள் அளவிலும் கடந்து விடாது, பரவி விடாது என்கின்ற ஒரு போக்கு காணப்பட்டது. இந்த போக்கை வைத்துத்தான் அம்பேத்கருடைய பெயரளவில் மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது வச்சாலும் கூட இன்னைக்கும் அம்பேத்கர் பிறந்தநாள் இன்னைக்கு கூட கொண்டாடிட்டு இருக்கிறாங்க வெகு விமர்சையாக. இன்றும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த தினத்தில் காலையிலிருந்து இன்றைய தினம் அது ஏன் இந்துத்துவவாதிகள் தானே திட்டமிட்டு குறிப்பிட்டு, இப்போ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அப்படி செய்வதில்லை. இந்து மத அடிப்படைவாதிகள், இந்துத்துவவாதிகள், அந்த பாபர் மசூதி இடித்ததாக குற்றம் சாட்டப்படுகிற கரசேவர்கள், RSS, பஜ்ரங் தள் போன்ற இந்து அடிப்படைவாத அமைப்புகள் தான் அம்பேத்கர் மீது இந்த அளவுக்கு ஒரு வெறுப்புடன் கோபத்துடன் காணப்படுகிறது. ஏன் அந்த இந்து மத அடிப்படைவாதிகளுக்கு மட்டும் அம்பேத்கர் மீது இவ்வளவு ஒரு கோபம் இருக்கிறது? இந்து மத அடிப்படைவாதிகள் அடிப்படையிலேயே ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் அல்லது ஆதிக்க சமூக உணர்வை கொண்டவர்கள். தலித்துகளுக்கு எதிராக அல்லது தலித்துகளை புறந்தள்ளிவிட்டு தலித்துகளுக்கு எதிரான ஒரு ஆட்சியை நிகழ்த்த வேண்டும் அல்லது அவர்களுக்கு எதிரான ஒரு அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமான ஒரு கருத்தை வைத்துதான் செயல்பட்டு கொண்டு வருகின்றனர். அப்பொழுது இந்துத்துவ மத போதனையாளர்களோ அல்லது இந்துத்துவத்தை சித்தரிக்கக்கூடிய அமைப்பாளர்களோ, RSS ஆகட்டும், பஜ்ரங் தள் ஆகட்டும், இந்து முன்னணி ஆகட்டும், இவர்கள் எல்லாமே பெயரளவில் இந்து என்கின்ற மதம் இருக்கின்றது. ஆனால் இந்து மதத்துக்கு உள்ளேயே, அதற்கு உள்ளே, அந்த அமைப்புக்கு உள்ளேயே சாதி என்கின்ற ஒரு உட்பிரிவை ஏற்படுத்தி இந்த சமூக அமைப்பு கொடுத்துள்ளது. இந்த பூசலை அல்லது இந்த உட்பிரிவை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு தாங்கள் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும். எங்கே தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போய்விட்டால் அம்பேத்கர் என்கின்ற ஒரு தனி மனிதனாக இருந்தவர் அல்லது அவர் சமூக அளவில் எந்த அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவார் என்கின்ற அச்சப்பாடும் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அந்த அச்சப்பாட்டின் வெளியே தான், அதன் வெளிப்பாடாகத்தான் என்ன செய்தார்கள் என்றால், அம்பேத்கரின் பெயர், ஏன்னா அம்பேத்கர் என்பவர் நம் அடிப்படையில் அரசியலமைப்பின் தந்தை, அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வழங்கியவர் என்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சாதி ரீதியாக அவர்கள் பிரித்து பகுத்தாய்ந்து பார்க்கின்ற பொழுது சாதி ரீதியாக அம்பேத்கர் என்பவர் ஒரு அரிஜன், ஒரு தலித் அப்படிங்கிற ஒரு அரிஜன்கிற வார்த்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அரிஜன்கிற வார்த்தை நம்ம ஏத்துக்க முடியாது. இந்துத்துவவாளர்கள் அரிஜன் அப்படிங்கிற வார்த்தை இன்றளவும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். தலித் அப்படிங்கிற வார்த்தையை காட்டிலும் அரிஜன் அப்படிங்கிற வார்த்தையை இன்றும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் இந்துத்துவவாதிகளுடைய வாதங்கள் எல்லாமே அரிஜன் மக்கள், அரிஜன் இன அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. இந்துத்துவவாதிகள அவங்க உள்ளவங்கலாம் சாதி ஆதிக்க மனநிலை இருக்காங்கன்னு சொன்னீங்க. அம்பேத்கரிஸ்டுகள் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் அம்பேத்கருடைய இந்துத்துவ எதிர் பண்பாட்டை எதிர்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள்? இந்துத்துவ எதிர் பண்பாட்டை கடைபிடிக்கவர்களா அவர் தெரியவில்லை. தாங்கள் அம்பேத்கர் வழி தோன்றுகிறோம், அம்பேத்கர் வழி அண்ணல் வழி தோன்றுகிறோம் நாங்கள் என்றுதான் கூறுகிறார்கள். அண்ணல் வழி தோன்றுகிறோம் என்று கூறிவிட்டால் அண்ணல் அம்பேத்கர் காட்டிய பாதையை அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அம்பேத்கரின் பெயரை சொல்லிக்கொண்டு தங்களுக்கு உண்டான சலுகைகளையோ அல்லது தங்களுக்கு உண்டான சில உரிமைகளையோ நிலைநாட்ட வேண்டும், ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் நிலைநாட்ட வேண்டும், அல்லது அம்பேத்கரின் தத்துவங்களை எந்த அளவுக்கு இன்றளவும் அவர் கடைபிடித்து வருகிறார் என்பது தெரியவில்லை. அம்பேத்கர் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கவில்லை. தெல்ல தெளிவாக நாம் கூறுகிறோம், ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டியும் இந்த சமுதாயத்தில் நிலவி வந்த வேறுபாடுகள், சமூக வேறுபாடுகள், சமூக வேற்றுமைகள் எல்லாத்தையும் இல்ல. அப்ப அம்பேத்கர் முழுக்க இந்துத்துவ எதிர்பண்பாடோட வாழ்ந்தார். தீபாவளி கொண்டாடுறதா இருக்கட்டும், கார்த்திகை இதுக்கெல்லாம் எதிர்தான் இருந்தார்.
ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போறதுல 60 விழுக்காடு பேர் ஐயப்பன் சிலைக்கு மாலை போட்டு மாலை போடுறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்போ அவர்களுடைய செயல்களிலிருந்தே மிக தெளிவாக தெரிகிறது, தாங்கள் அம்பேத்கருடைய பெயரை எதற்காக வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாம், தங்களுக்கு சாதகமாக வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் அம்பேத்கர் சிலைக்கு இன்று மாலை அணிவிக்கிறோம், இன்று அம்பேத்கர் வழியில் நாங்கள் தோன்றினோம், அம்பேத்கர் சிந்தனைகளை நாங்கள் செயல்படுத்துகிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பெயரளவில் மாத்திரம். இல்ல, ஐயப்பன் சிலைக்கு மாலை போட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்கள் நிஜமான அம்பேத்கர்வாதியாக இருக்க முடியாது என்பது எனக்கு ஆணித்தரமான கருத்து. இப்ப நீங்க ஒரு அம்பேத்கரிய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவரா இருக்கீங்க. உங்களோட பேச்சுல இருந்து நீங்க எப்படி தீபாவளிலாம் கொண்டாடுவீங்களா வீட்டுல? பண்டிகைகள், விசேஷங்கள் இவை அனைத்தும் ஒரு மதத்திற்கு பொதுவான ஒரு விஷயம். தனி மனித கொள்கை அம்பேத்கர்வாதி என்பது அம்பேத்கருடைய தத்துவங்களை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது என் தனி மனித அளவில் நான் வைத்து அதைத்தான் நான் கேட்டேன். உங்க வீடுகள்ல தீபாவளி கொண்டாடாதீங்க, தீபாவளி நம்மளை இழிவுபடுத்துற பண்டிகை நீங்க சொல்லுவீங்களா? அம்பேத்கருடைய கொள்கையை சொல்லுவீங்க? என்னுடைய அதாவது அம்பேத்கர் கொள்கையை நான் ஏத்திருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல தனி மனிதனா நான் என் அளவுல நான் இருந்துப்பேன். வீட்டுல மத்தவங்க கிட்ட நான் திணிக்க மாட்டேன். அம்பேத்கர் அப்படி உங்களை மாதிரி 2-3 பேர் இருந்தா போதும், எல்லாத்தையும் பரவ வேணாம்னு நினைக்கிறீங்களா? பரவ வேண்டாம் என்று நினைப்பது என்னோட விஷயம் கிடையாது. அதாவது தனிப்பட்ட அதாவது அப்படி இல்ல, அதாவது ஐயப்பன் சிலைக்கு மாலை போட்டு பண்றது தவறுன்னு சொல்றீங்க. அம்பேத்கர் எந்த கொள்கைக்காக எந்த இந்து மதத்துக்கு எதிராக வாழ்ந்தாரோ அந்த இந்து மதத்தை உயிர்ப்பிக்கின்ற விழாவாக இருக்கிற இந்து மத பண்டிகைகளை எங்க வீட்டுல கொண்டாடுவாங்க. ஆனா நான் அதெல்லாம் தடுக்க மாட்டேன், கொண்டாடிக்கோங்க, சாமி கும்பிட்டுக்கோங்க, தலித்துகளை இழிவுபடுத்தும் இந்து மத பண்டிகையை கொண்டாடுங்க நீங்களே சொல்றீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது, எந்த ஒரு போதனையும் எந்த ஒரு மதத்தினரும் தங்களுக்கு பிடித்த வண்ணம் வழிபாடு அவங்க கொண்டாடலாம். நீங்க அம்பேத்கர், நான் சராசரி இந்துக்களை சொல்லல, நீங்கள் இந்து மதம் உங்களை இழிவுபடுத்துது என்று மிக அழகாக சொல்லுகிறீர்கள். அம்பேத்கர் அதை சொல்லி இருக்கிறார். ஆனால் நாங்கள் இந்து மத பண்டிகையை கொண்டாடுவோம் அப்படின்னு அம்பேத்கரிஸ்டா இருக்கு நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா அது எப்படின்னு நான் என் அளவில் மாத்திரமே நான் அம்பேத்கர் கொள்கைகளை கடைபிடிப்பேன் என்று கூறினேன் சற்று முன்னர். நான் அதாவது என் குடும்பத்தாருக்கோ அல்லது என் வீட்டில் இருப்பவர்களுக்கோ நான் போய் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அம்பேத்கரிஸ்ட் நான் இன்னைக்கு தனிப்பட்ட கருத்துல அம்பேத்கரோட கருத்து கூட பரப்ப மாட்டீங்களா? தீபாவளி கொண்டாடாதீங்க, இந்து மத பண்டிகை கொண்டாடுன்னு கூட சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்லலாம். கருத்துக்களை சொல்றதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறதோ அதை நான் தெளிவாக. அவங்க தீபாவளி கொண்டாடுறவங்களை கையை பிடிச்சு வேணாம்னு சொல்ல, நீங்க அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா? தீபாவளி நம்மளை இழிவுபடுத்துகிற பண்டிகை என்கின்ற பிரச்சாரத்தை உங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ உங்க உறவினர்கிட்டயோ சொல்லியிருக்கீங்க? நான் சொன்னதில்லை இதுவரை. நீங்களும் கொண்டாடுவீங்க? நான் கொண்டாடுனதில்லை. நீங்க கொண்டாட மாட்டேன். உங்களுக்கு தெரியுது இது நம்ம என்னளவில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம். ஏன் அதை பரப்ப மாட்டேங்கிறீங்க? அம்பேத்கர் பரப்பி தான் அதுதானே வாழ்நாள் முழுவதும் செஞ்சார். அவருடைய கொள்கையில இருக்க நீங்க அவருடைய கொள்கைகளை நான் தனி மனிதனாக ஏற்றுக்கொண்டேன். அவர்களது அதாவது அம்பேத்கரோட கொள்கையின்படி நான் இன்று போகிறேன் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நான் பரப்ப வேண்டும். அதாவது தனிப்பட்ட ஒரு விஷயத்தை என்னால் நான் ஏற்றுக்கொண்ட அளவிற்கு நான் மற்றவர்களிடம் பரப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அடுத்தது ஏன் விஷயம், இது என்னோட தனிப்பட்ட விஷயம், இதுலயே நீ தலையிடுகிறாய், ஏன் அடுத்தவர்கள் அம்பேத்கர் பத்தி எல்லாரும் கேட்டுருப்பாங்க. அப்படிதான் கேக்குறாங்க, அப்படிதான் கேட்பாங்க. இல்ல அந்த பணியை நாம் செய்ய தவறிவிட்டோம் என்று நினைச்சு சொல்றீங்களா? இனிமே செய்வேன், அது தவறிய பணி நான் செய்வேங்கிறீங்களா? இல்ல நான் எப்பவுமே அந்த பணி தவறிய பணியை செய்வேன் என்று கூறுவதற்கும் இனிமேல் செய்வேன் என்று நான் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது தவறிவிட்ட பணி என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இதை நான் என் அளவில் நான் என் மாத்திரம் என் உளப்பூர்வமாக நீங்க இருக்கீங்கிறத மீண்டும் மீண்டும் பதிவு செய்றீங்க. நான் ஏன் கேட்கிறேன், இதை ஏன் பிரச்சாரமா செய்யல? ஒரு தப்பான விஷயத்தை அவங்களை இழிவுபடுத்துகிற தன் இனத்தை, தன் மொழியை, மதத்தை, மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு பண்டிகையை மக்கள் கொண்டாடுகிறார்கள். அதை எடுத்துக்கூற வேண்டிய பணி அம்பேத்கரை படித்த உங்களுக்கு இருக்கு இல்லையா? நான் அந்த பிரச்சாரமா செய்யவில்லை. அதற்காகத்தான் நான் இப்பொழுது ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் என் நண்பர்கள் அளவில் ஒரு குறுகிய வட்டத்தில், ஒரு நட்பு வட்டத்தில், அதாவது தொழில் ரீதியான நட்பு வட்டத்துக்கு அப்பாற்பட்டு, நான் வழக்கறிஞர் தொழில் இருக்கிறேன் அப்படிங்கறதுனால கிடையாது, இதற்கு அப்பாற்பட்டு சமூக மாற்றங்கள் வேணும். அம்பேத்கர் என்ன விஷயங்கள் சொன்னார்? சமூக மாற்றங்கள் தான். நம்ம தலித் இந்த விஷயங்களா இருக்கா? இந்து மத பண்டிகைகளை புறக்கணிக்க வேண்டிய இருக்கு. அதன் வடிவமாகத்தான் யங் லாயர்ஸ் சென்டர் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி இருக்கிறோம். இனிமேதான் செய்ய போறீங்க. தீபாவளிக்கு எதிராக, கார்த்திகைக்கு எதிராக, மாலை போடுவதற்கு எதிரான பிரச்சாரத்தை, விழிப்புணர்வு இனிமேதான் செய்ய போறீங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்க இந்த அமைப்பு ஆரம்பித்து 2-3 மாதங்கள் தான் முடிந்துள்ளது, ஆண்டுகள் அளவில் இல்ல. இப்பொழுது 3 மாதங்களுக்கு முன்னர், ஒரு வருடம் கழித்து நம்ம விவாதத்துக்கு வரும்போது கண்டிப்பாக தீபாவளிக்கு எதிரான பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம். கண்டிப்பா இப்ப ஆரம்பிச்சு அது எந்த அளவுல மக்களிடையே பரவும் என்கின்ற விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு எதிரான ஒரு விஷயமாக எங்கள் குழுவாக நாங்கள் செயல்படுவோம். கண்டிப்பா ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்முடைய நேர்காணல் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும்.
டிசம்பர் 6 குறித்த நேர்காணல் தொடர்கிறது. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிசம்பர் 6 அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னொரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, சாதி வெறிக்கு எதிராக போராடின அம்பேத்கரை பற்றி பார்த்தோம். பாபர் மசீதி இடிப்பு முழுக்க முழுக்க ஒரு மதவெறியர்களால் நிகழ்த்தப்பட்டதுங்கிற விஷயம் பார்த்தோம். இதே நாளில் இதே போன்ற ஒரு போராளியினுடைய நினைவு நாளாகவும் இது மாறிடுச்சு. நெல்சன் மண்டேலா அவர்கள் அப்படிங்கிறவர் வந்து நிறவெறி. உலகம் முழுவதும் நிற சார்ந்த வேறுபாடுகள் தான் ஆரம்பத்தில். உலகம் முழுவதும் வண்ண வேறுபாடுனா இங்கே தான் வர்ண வேறுபாடு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக அப்படி ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒரு மனிதனுடைய தோற்றத்தை நிறத்தை வச்சு ஒருத்தனுடைய தகுதி திறமையை குறைத்து மதிப்பிடுகின்ற ஒரு சூழலுக்கு எதிராக போராட நெல்சன் மண்டேலாவுடைய மறைவு இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. அவருடைய அந்த போராட்ட உணர்வு இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும்? இதை சொல்லணும் அப்படின்னா, இன்று மாலை வெளிவந்த அவரது இரங்கல் செய்தி குறித்த பல்வேறு செய்தித்தாள்களை பார்த்தோம். இதற்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்க, அதாவது பொதுவான ஒரு கருத்து, இந்தியாவில் எப்படி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை அண்ணல் காந்தியடிகள் எதிர்த்தாரோ அதுபோல் அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டால் எப்படி மார்ட்டின் லூதர் கிங் அதை எதிர்த்தாரோ அதற்கு நிகராக அதற்கும் மேலாக நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் கருப்பர் இன மக்களுக்கான ஒட்டுமொத்த போராளியாக நிற வேறுபாடு, நிறத்தின் அடிப்படையில் மக்களை வேறுபடுத்தி பல இன்னல்களுக்கு ஆளாக்கி வந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை எல்லாம், அந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து தனி மனிதனாக எதிர்த்து நின்று அந்த கருப்பர் மக்களுக்கு ஒரு தனித்தலைவனாக, ஒரு கருப்பு மலராக இந்த மண்ணில் உதயமானார் என்றுதான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நெல்சன் மண்டேலாவை எடுத்துக்கொண்டோம் என்றால், நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும், ஆரம்பத்தில் தான் அதாவது மாடு மேய்க்கும் ஒரு வேலையை செய்து வந்தாலும் கூட, பின்னாளில் கருப்பர்கள் எந்த அளவில், அதாவது கருப்பரின மக்கள் எந்த அளவில் ஒட்டுமொத்தமாக அடிமைத்தனத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் கட்டுப்படுத்தப்பட்டனர், அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சித்திரவதைகள் என்ன, கொடுமை என்ன, இந்த விஷயங்களை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் ஒரு தனி மனிதனாக 27 ஆண்டுகள், ஏறத்தாழ 27-30 ஆண்டுகள் ஒரு தனிமை சிறையிலோ அல்லது தனிப்பட்ட மனிதன் ஒரு சிறையில் அடைத்து வைத்து அந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், விடிவெள்ளியாக தான் திகழ வேண்டும், அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட இன்னல்களுக்கு இன்று தீர்வு காணப்பட்டது என்பதை உறுதி செய்ய வேண்டும் அந்த ஜனநாயகத்தில் என்பதை மிகவும் ஆழமாக தன் கருத்தில் கொண்டுள்ளார். இதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். நான் சிறையில் இங்கே வாடினாலும் அந்த வாடல்களும் அந்த துன்பங்களும் என்னை பெரிதாக எந்த அளவிலும் பாதிக்கவில்லை, என்னை அது பாதிப்பும் ஏற்படுத்தாது. நான் பாதிப்படைவது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். இங்கே என் மக்கள், லட்சக்கணக்கான கருப்பரின மக்கள் சிறைக்கு வெளியே, சிறை கம்பிகளுக்கு வெளியே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த தருணத்தில் அவர் குறிப்பிட்ட நிகழ்வை, இன்று அவரது மறைவு என்பது ஏற்பட்டு விட்டது. 95 வருடங்கள் வாழ்ந்து ஒரு தனி மனிதனாக சாதனை புரிந்து ஒரு முடிசூடா மன்னனாக கருப்பரினத்தின் ஒட்டுமொத்த போராளியாக பாதுகாவலனாக திகழ்ந்துள்ளார். அதாவது அபார்த்தைடு, ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதைத்தான் அண்ணல் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவை செல்கிறார். தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று அங்கு கருப்பரினர் மக்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு மனம் தாங்க முடியாமல் தானும் ஒரு வழக்கறிஞர் என்கின்ற முறையில் அவர்களுக்கு எதிரான வழக்குகளை எல்லாம் எடுத்துரைத்து அந்த தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தில் போய் வாதிடுகிறார். அந்த வாதங்களுக்கு பின்னாலெல்லாம் இங்கே வந்த பிறகு என்ன செய்கிறார் என்றால், எப்படி தென்னாப்பிரிக்காவில் கொடுமைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதோ, அந்த ஒடுக்குமுறைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கிறதோ, அந்த முறைகளை எல்லாம் இங்கே ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சேர்ந்தவர்கள் நம் மக்களுக்கு எதிராக, நம் இந்திய தேச மக்களுக்கு எதிராக விடுதலைக்கு முன்னர், இந்திய விடுதலை வேள்விக்கு முன்னர் முன்வடிவமா இருந்தது. அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையாகத்தான் காந்தியடிகள் நெல்சன் மண்டேலாவை பாராட்டுகிறார். பாராட்டுதோர் மட்டுமல்லாமல் இந்திய அரசு அவருக்கு மிக உயரிய விருது, ஒரு தனி குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய விருதான, அவர் சிறையில் இருக்கும் காலத்திலேயே அவர் மனைவியை இங்கு அழைத்து அவரை கௌரவப்படுத்துகிறார். நெல்சன் மண்டேலாவை பாரத ரத்னா என்கின்ற ஒரு மிக உயரிய விருது ஒன்றை கொடுத்து இந்திய அரசு முதலாக அவரை பாராட்டியது. இந்த இடத்துல தான் நம்ம இன்னொன்னு கேட்கணும். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய காலகட்டத்தில் அவரை போன்றே படித்து பட்டம் பெற்ற ஒரு கருப்பின போராளி டுபாயூஸ் என்கின்ற ஒருவர்
அவர் கருப்பராக இருந்தாலும் நிறவெறி கொடுமையால் அனுபவித்த அந்த காலகட்டத்திலும் அமெரிக்கர்களால் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த போதும் கூட டுபாயிஸ் அறிஞர் என்பதை அந்த உலகம் மேற்குலகம் மறக்கவில்லை. அவர் கருப்பராக இருந்தா போலும் அவர் அறிஞர், PhD முடித்தவர், தத்துவ விஞ்ஞானி என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கரும் அதே சம காலகட்டத்தில் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறார். பல பட்டங்களை பெற்றிருக்கிறார், PhD பெற்றிருக்கிறார், தத்துவ பேராசிரியராக இருந்திருக்கிறார், வரலாற்று பேராசிரியராக இருந்திருக்கிறார், பொருளாதாரம் இன்றைய அந்த டாலர் மதிப்புக்கு நிகரான ₹1 குறித்து பல நூல்களை எழுதியிருக்கிறார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எந்த அளவுக்கு இங்கு சந்தை மயமாக்கி இருக்கிறது என்பதும் இதற்கும் சீனாவுடைய காலம் இதையெல்லாம் குறித்து 26, 27 வயதில் பல பட்டப்படிப்புகளையும் ஆய்வுகளும் செய்து நூல் செய்து கொலம்பியா சென்று ஹாங்காங் சென்று திறன்பட ஒரு தலைவராக சிந்தனையாளராக இருந்த அவரை அவர் வாழ்ந்து இறந்து இந்த காலத்திலும் கூட இன்னும் அவரையும் சரி அவர் எந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டாரோ அந்த சமூகம் இன்னும் பெரிய அளவில் அதற்கான மரியாதையும் உயரிய விருதும் கிடைக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. கருப்பின போராட்டம் வெற்றி பெற்ற அளவிற்கு கூட இங்கு சாதிய போராட்டம் வெற்றி பெறவில்லை. சாதி வெறியர்களிடம் அது மாட்டிக்கொண்டு இன்னும் சாதி ஒடுக்குமுறையில் தான் மக்கள் இருக்கிறார்கள். ஏன் நிறவெறி போராட்டம் ஓரளவு முடிந்து இன்று அமெரிக்காவின் உலக வல்லாதிக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கே ஒரு கருப்பின தலைவர் அதிபராக ஆகக்கூடிய அளவுக்கு அங்கு கலந்து விட்டது. அங்கு இடஒதுக்கீடு எல்லாமே வெள்ளை நிறவெறி இல்லை என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் நெல்சன் மண்டேலா போன்றவருடைய போராட்டத்தால். ஆனால் அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள் பிறந்துமே ஏன் இன்றும் அந்த அளவுக்கான ஒரு சமத்துவமான சிந்தனை இந்தியாவில் ஏற்படவில்லை? ஏன் இன்னும் சாதி கொடுமைகள் இருக்கிறது? இன்னும் ஒரு சாதிய உணர்வு, உளவியல் உணர்வு எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு முன்னேறினாலும் எல்லா நகர்ப்புறங்களும் இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? இது தனி மனிதர்களே காணப்படக்கூடிய ஒரு விஷயம். சமுதாய அளவில் இருக்கின்றது. நகர்ப்புறமாகட்டும் கிராமப்புறமாகட்டும் ஒரு தனி மனிதன் எப்படி தன் சக மனிதனை பார்க்கின்றான் என்பதை பொறுத்து மட்டுமே இந்த விஷயம் ஏற்படும். ஒரு சமூக விஷயமாக பார்க்கிறோம். ஆனால் சமூக விஷயம் என்பது ஒட்டுமொத்தமாக கிளம்பிவிடவில்லை. ஒரு தனி மனிதன் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் ஆதிக்க சாதியை சேர்ந்தவன், நான் இந்த மாதிரியான தனி மனிதனுடைய உணர்வுங்கிறது இந்த உலகத்துல அவன் எந்த சமுதாயத்தில் வளர்றானோ அதை பொறுத்துதான். ஒரு மார்க்சுடைய கூற்றுப்படி தனி மனிதனுக்குன்னு என்று தனியான உணர்வு யார் சொல்லித்தரணும்? அந்த சமுதாயம் தானே சொல்லித்தருது. இந்த சமூகத்தில் இருந்து தானே சமூகம் சார்ந்துதான் அவனுடைய இயக்கம் மாறுதே ஒழிய இவன் சார்ந்து சமூகம் மாற போறது கிடையாது. நீங்க ஏதோ பர்சனலா ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு சாதி உணர்வா இருக்காத தம்பி அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த சமூகம் தானே பிரச்சனை. எந்த சமூகத்தில் வாழ்ற கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவனுக்கு என்னென்ன சாதி பிரச்சனைன்னு தெரியும், தென் மண்டலத்தில் தனித்தனியா தெரியும். இதே விஷயத்தை எடுத்தாமோனால் எந்த சாதி, அதாவது ஆதிக்க சாதியை விட்டு விடுங்கள், எந்த சாதிக்காக நாம் போராடுகிறோம், அதாவது அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த உரிமைகள் அவர்களுக்கு கொடுத்து விட்டோம், எல்லாம் செய்து விட்டோம். ஆனால் அந்த உரிமைகளை எவ்வாறு அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள்? சட்டங்களை கொடுத்து முடிச்சிட்டீங்க, தலித் மக்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்தாச்சு. அதாவது உரிமைகள் கொடுத்து முடிச்சாச்சுங்கிறத நான் என்ன அதாவது சொல்ல வர விஷயம் என்னன்னு நீங்க எடுத்துக்கணும். அதாவது உரிமைகள் அவங்க தவறா பயன்படுத்துறாங்க. அதாவது சில நேரங்களில் ஒட்டுமொத்தமான சமுதாயம் அதை தவறாக பயன்படுத்தவில்லை. ஒரு சிலர் அந்த இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் இடஒதுக்கீடை சரியாக பயன்படுத்தாதனால அவர்கள் முன்னேறவில்லை அப்படிங்கிறீங்களா? உரிமைகள் சொல்ற அதாவது வன்கொடுமை சட்டம் எடுத்துக்கங்க, PCR ஆக்ட் அப்படின்னு இருக்கு. அந்த சட்டம் முழுமையாக எந்த அளவில் அதாவது தனிப்பட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறதா? PCR ஆக்ட் சரியா பயன்படுத்தப்படாதனாலதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் மேம்படையாம இருக்காங்களா? ஆதிக்க சாதி இது காரணம் இல்லைங்க. ஆதிக்க சாதி மேல் பொய்யான புகார்கள், எத்தனை புகார்கள் வருகின்றது என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். இந்த இடத்துல ஆதிக்க சாதியின் மேல் தொடுக்கப்படும் புகார்கள் எந்த அளவுக்கு உண்மையான புகார்? ஒரே சாதியில் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனு தர்மம் இருக்கிறது, இந்துத்துவம் இருக்கிறது, பார்ப்பனியம் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் விமர்சனம் செய்யாமல் தலித் அமைப்புகளில் சிலர் தவறு செய்கிறார்கள், அதனால்தான் இன்னும் சாதி உயிரோடு இருக்கிறது என்று சொல்வது எப்படி ஒரு அம்பேத்கர், பெரியார் படித்த உங்களுக்கு வாதமா இருக்க முடியும்? அதாவது வாதத்தை நீங்கள் தவறாக ஒரு எண்ணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இல்ல, PCR ஆக்ட் தவறா பயன்படுத்துறாங்கிறது இன்னொரு வாதம். சாதிங்கிற அமைப்பு இருக்கிறனால தான் PCR ஆக்ட் வந்தது. PCR ஆக்ட் இருக்கிறனால சாதிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. பாதுகாப்பு கருதி கொண்டு வரப்பட்ட சட்டம் இன்று முழு அளவில் பாதுகாப்பு பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கறத நான் சாதி ஏன் இன்னும் உயிர்ப்போடு இருக்கு நான் கேட்ட கேள்விக்கு PCR ஆக்ட் தவறா பயன்படுத்துறனால தான் உயிர்ப்போடு இருக்குங்கிறது உங்களுடைய பதிலா இருக்கு. நான் முடிக்கவே இல்லை, வாதத்தை முடிக்கவே இல்லை, பதில் வரவே இல்லை. சாதி இன்னும் உயிரோட இருக்கிறது, உயிர்ப்போட இருக்கிறது, உயிர் தெளிந்து இருக்கிறது, அதை மறக்க முடியாத விஷயம். அதாவது இருக்குது. அதுக்கு என்ன காரணம் தான் நான் கேட்டேன். சாதியும் உயிரோடு, அதாவது ஏன் அப்படி வருது? அங்கங்க நீங்க இப்போ தர்மபுரியில் நடந்த விஷயமாகட்டும், இப்பொழுது அண்மையில் நடந்த விஷயமாகட்டும், இது எல்லாத்துக்குமே முழுமையான காரணம் என்னன்னா, தனிப்போக்காளர்கள் என்ன ஆகிறாங்கன்னா, பிற்போக்கு, அதாவது முற்போக்கு சிந்தனைகளை மறந்துவிட்டு தாங்கள் ஆதிக்க சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. தனி மனிதன் ஒருவருத்தனும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்து
அதாவது எதற்காக இங்க இருக்கிறது இந்த விஷயம், அதாவது சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லது ஈக்குவாலிட்டின்னு அதுக்கு என்ன சொல்லக்கூடிய மாற்று? அதைத்தான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, சாதி இன்னும் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு என்ன காரணம், எது அடிப்படை, அதை கேட்கிறேன் நான். சாதி அப்படின்னு இருக்கிறதுக்கு அடிப்படையே இங்கேயும் சாதி தான். இந்த ஆதிக்க சாதி அப்படின்னு அங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத சொல்ல முடியாது. அதாவது என்ன அப்படின்னா, சாதியை வச்சு வச்சு ஒரு விஷயத்தையும் தவறான கோணத்தில் மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது பார்க்கும் பொழுதே வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். திறமையானவர்கள் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அம்பேத்கர் வந்து மெத்தப்படுத்தவர், பண்பாளர், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை, நான் உட்பட. அதாவது அதையெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. எங்க போனாலும் நீ அதாவது ஏன் அப்படி கேட்கறாங்க அப்படின்னா, சொல்ற மாதிரி இனி எதுலையுமே வந்து சாதி அப்படிங்கிற ஒரு காலமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டம், அதாவது ரிசர்வேஷனுக்கு எதிராக அது பேசக்கூடிய வாதம் கிடையாது. நான் அப்படிங்கிறதுக்குள்ள போகல இன்னும், அப்பவே அதான் சொன்னேன் நான். அதாவது இப்ப இங்க சாதிப்படுத்துறது எங்க ஆரம்பிக்குது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தும் இந்த சாதிப்படுத்துற விஷயம் வருது. இப்படி வர்றதுனாலே என்ன ஆகுது, இப்படி பார்த்த உடனேயுமே அல்லது அவர்களுடைய அதாவது மேம்போக்கு வாரியா பார்த்த உடனேயுமே சாதி அடிப்படையில் அங்க பிரிவுகள் ஏற்படுது. கல்லூரிகளாகட்டும் பணிபுரியும் கல்லூரிகளை எப்படி சாதியில பிரிவு வருதுன்னு சொல்றீங்க? அதான் பிரிவு, அதான் சொல்றேன். அதான் இதை என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரிசர்வேஷனுக்குள்ள போகல, மறுபடியும் அதான் நான் சொல்றேன், ரிசர்வேஷன் கான்செப்டுக்குள்ள போகல. நீங்க அதுக்குள்ள போக விரும்பல, ஆனா வேற இது மாட்டி. நான் என்ன கேட்கிறேன்னா, அடிப்படையில ஒரே சாதியில திருமணம் பண்றாங்கல்ல, அங்க சாதி உயிர்ப்போட இருக்கு. நான் கேட்கும் போது ஒரே சாதி திருமணத்தை விமர்சிக்காமல் இங்க இருக்கக்கூடிய சாதி அமைப்பை உயிர்ப்பிக்கக்கூடிய அளவில் இருக்கின்ற பிற இந்து மத அமைப்புகளை கட்டுக்காய்க்கின்ற நிறுவன அமைப்புகளை நீங்கள் குறிப்பிடாமல் திருப்பி கல்லூரியிலும் பள்ளிக்கூடங்கள்லயும் சாதி இருக்குன்னா அதோட அர்த்தம் அரசியல் அமைப்புகள் நீங்க சொல்லும் பொழுது இந்த இடத்துல நான் சொல்றேன், அப்போ எந்த அரசியல் அதாவது இந்துத்துவ கொள்கைகள் அப்பெல்லாம் அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ எந்த ஒரு தனி அரசியல் அமைப்பு இதை ஊக்குவிக்கிறதோ அவர்கள் மேல் குற்ற பொறுப்பை சுமத்த. எதை ஊக்குவிக்கிறது? இந்த அதாவது ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு கட்சி இருக்கிறது என்று எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சி என்ன பண்ணுது, ஒட்டுமொத்தமாக வந்து வேற்று சாதி, அதாவது வேற்று சாதியோ அல்லது அதாவது தங்களை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சாதிகள் நம்ம சொல்லக்கூடிய அந்த சாதிகளை மொத்தமா வந்து வேறு வண்ணத்துல பாக்க. அது குறிப்பிட்ட ஒரு சாதி நீங்க சொல்ல முடியாது, எல்லா சாதியுமே தனக்கு ஒரு சாதி இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுக்கு பிராமணர்கள் தங்களோட கீழ் சாதியா கவுண்டர்கள் நினைக்கிறாங்க, கவுண்டர்கள் தங்களோட கீழ் சாதியா தேவேந்திர குல வேளாளர்கள் நினைக்கிறாங்க, அவங்க ஆதி திராவிடர்கள் நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்க எந்த ஒரு ஆளையும் இப்படி குறிப்பிட முடியாது, எல்லாரும் தானே வரும். இல்ல நீங்க ஒரே சாதி திருமணத்தை தடை செய்ய வேண்டும், ஒரே சாதி திருமணத்தை செய்தவர்களை வந்து கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் என்று சொன்ன பெரியார் அம்பேத்கருடைய வாதத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த வாதங்களை வந்து இன்றளவுல வந்து பாராளுமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசுறது கூட இல்ல கொஞ்ச நாளா. அதாவது அது வந்து முழுவீச்சுல வரணும். நீங்க சொன்னது ஒரே சாதி திருமணத்தை தடை செய்ய வேண்டும் அது அப்படிங்கிற விஷயம் வந்து என்னன்னா, அது வந்து விவாதமா எடுத்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சட்டமாவே நிறைவேற்றுங்க. வேண்டாம்னு சொல்லவே இல்லை, யாருமே சொல்லவே இல்லை, மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு முழு சம்மதமும் யாரு அளிக்க வேண்டும் என்றால் சட்டம் இயற்றக்கூடிய அதிகார அமைப்பில் இருக்கின்ற சட்டவாதிகள். அதாவது பாபர் மசூதி இடித்து ஒரு 22 ஆண்டுகள் ஆகிய இந்த சூழ்நிலையில் அந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று அந்த யார் இடித்தார்களோ அந்த அமைப்புகளை இப்ப நாங்கள் ராமர் கோயிலை கட்டியே தீர்வோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வந்து இங்க வந்து அப்போ மதங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம் கூட கிடையாது, மதங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட தன்மான பிரச்சனை அப்படின்னு தான் எடுத்துக்கிறாங்க. அதாவது இப்ப பாபர் மசூதியை இடித்தார்கள், இடித்ததோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது இப்ப அவர்கள் வாயிலாக குறிப்பிடுகிறார்கள். என்ன நோக்கம், இதனோட நோக்கம் என்ன, நாங்கள் ராமருக்கான கோயிலை இங்கு எழுப்புவதற்காகத்தான் 1992 பாபருக்கான கோவிலை இடித்தோம். அப்போ அதுல தெளிவா என்ன தெரிகிறதுங்க, அவருடைய உள்நோக்கம் என்னவா இருக்கும், குற்ற நோக்கம் என்னவா இருக்கும், குற்ற பின்னணி என்னவா இருக்குங்கிறத இங்கேயே தெரியும், நம்ம புலப்பட வந்து வித்தியாசப்படுத்திக்க முடியுது. அப்போ ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா அதற்கான காசஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதற்கான ஆரம்பம் எங்க, அதனுடைய விளைவு என்கின்னு. இப்போ அவங்க ஆரம்பிச்சதுக்கான என்ன இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அதனுடைய விளைவு இதுதான், இதுக்காக தான் இதை நோக்கித்தான் அவர்கள் 1992 வந்து பயணித்தார்கள் அப்படிங்கிற. ராமர் கோயில் கட்டுவோங்கிற கோரிக்கை எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்போ என்னன்னா, இன்றளவிலும் ஏன் வந்து சட்டம் அன்னைக்கு இடிச்சாங்க பாருங்க, ஏன் வந்து இன்றளவிலும் சட்டம் வந்து முழுமையா அவர்களை எடுத்து அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குற்ற நிகழ்வுகளை ஆராய்ந்து இன்னும் இன்றளவும் தண்டிக்காம இருக்கு. ராமர் கட்டுவாங்கிற கோரிக்கை ரொம்ப தவறான கோரிக்கை தான் சொல்றீங்க நீங்க. தவறான கோரிக்கை தான். அப்போ நீங்க நாளைக்கு வந்து நீங்க அந்த இடத்துல ராமர் கோயில் வைத்து எழுப்புகிறீர்கள், எழுப்பி விட்ட பின்னால் நாளைக்கு வேற ஏதாவது மதத்தினர் வந்து திருப்பி அதை இடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இடிச்சுட்டு அவங்க அந்த கோயில் அங்க கட்டினா அப்போ இவங்களுடைய வாதம் என்னவா இருக்கும், அப்ப அவங்க இடிச்சவங்க எல்லாம் ராமர் கோயில் எடுத்தவர்கள் மீது எல்லாம் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க, அவங்க நீதிமன்றத்தில் தப்பான ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய சிந்தனை. அதைத்தான் நான் சொன்னேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதச்சார்பற்றதா இல்லையா, மதச்சார்பு கிடையாதுன்னு தான் சொல்றோம்.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உறுப்பு 25, 26, 27, 28 வரிசையா படிச்சுக்கிட்டே வந்தோம்னா தெரியும். இந்தியா இஸ் a செகுலர் கண்ட்ரி தான் சொல்லிட்டு வரும். இந்திய அரசியல் அமைப்புங்கிறதே வந்து மதச்சார்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்றோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இந்த மசூதி இடிச்சு விட்டாங்க, நாளைக்கு திருப்பி அந்த இடத்துல அவங்களோட கோயில் கட்டுறாங்க. கண்டிப்பா இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்களை வழிபாட்டை இடிப்பது என்பது கண்டிப்பாக தவறு. அது வந்து கண்டிப்பாக ஒரு வன்முறைக்கும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக அமைங்கிற உங்க கருத்தோட இன்றைய நேர்காணல் சிறப்பாக நிறைவடைகிறது. இன்றைய நேர்காணலை திறன்பட பேசு நேர்காணல் பொறுத்தவரை இந்த டிசம்பர் 6 என்பது இந்துத்துவ மத வெறி பிடித்தவர்கள் சகோதர நோக்கம் இல்லாமல் சமூக நல்லிணக்கம் இல்லாமல் இந்தியா எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த இந்திய இறைமையை இறையாண்மையை சிதைக்கும் விதத்தில் பாபர் மசூதியை இடித்திருக்கிறார்கள். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்லாமல் இடித்ததோடு மட்டுமல்லாமல் இன்னொரு மத வழிபாட்டு தளத்தை கட்டுவது கண்டிப்பாக ஒரு வன்முறை நாடாக இந்தியாவை உருவாக்கும். இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக உலக அரங்கில் பரிணமிக்க வேண்டும். அதுவே இங்கு உள்ள சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. மேலும் இன்னும் பாபா சாஹேப் அம்பேத்கர் நினைவு தினத்தில் கூட அவருடைய நினைவு தினத்தில் அவருடைய கொள்கைக்கு எதிராக இந்துத்துவ பண்பாடோடு இந்துத்துவ சிந்தனைகளை மறைமுகமாகவோ நேரடியாகவோ உள்வாங்கிக் கொண்டு பலியாகி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் முழுமையான அம்பேத்கரிய சிந்தனைவாதிகளாக மாற வேண்டும் என்றால் அவர்கள் இந்துத்துவ பண்டிகைகளை புறக்கணிக்க வேண்டும். குறிப்பாக ஒரே சாதியில் திருமணம் செய்யக்கூடிய இந்த இந்துத்துவ அமைப்பை மாற்றி அவர்கள் அமைக்க வேண்டும். இனி வரக்கூடிய இளைஞர்கள் அம்பேத்கர் பெரியார் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரே சாதி திருமணத்தை தடை செய்வதற்காக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற போராட வேண்டும் என்கின்ற கருத்துக்களும் இன்றைய நேர்காணலில் மிக விரிவாக ஆழமாக பதிவு செய்யப்பட்டது. மீண்டும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.